டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எனக்கு ஆயிடுச்சு சார். சர்ஜரி வேணுமா வேணாமா? இது எல்லா பேஷண்ட்டும் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குற கேள்வி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, எத்தனை நாள் ஆச்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் இமீடியட்டாக வரும். இடுப்புலேருந்து காலுக்கு ட்ராவல் ஆகிற வலி. அந்த வலி 80லேருந்து 90% டிஸ்க் ப்ரொலாப்ஸாக தான் இருக்கும். அதை நம்ம போய் எம்ஆர்ஐ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். எம்ஆர்ஐ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறது எத்தனை நாள் சார் எடுக்கணும்? 2லேருந்து 3 வாரம் பேசிக்காக ரெஸ்ட் எடுக்கணும். இதுக்கு எப்போ சார் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்? அதெல்லாம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பேசிக்கான விஷயம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எந்த பக்கம் ஆயிருக்கு? பின்னாடி பக்கம் ஆயிருக்கு. பின்னாடி பக்கம் ஆகிட்டு காலுக்கு வர நரம்பு அமுக்கிருச்சு. ஸோ காலுக்கு வர நரம்பு போகிற வழியில் வலி இருக்குது. அந்த வலியை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. டிஸ்க்கு வெளியில் வந்ததுக்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஸோ நம்ம நரம்பை டிஸ்டர்ப் பண்ணுறதை மட்டும்தான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு 3லேருந்து 6 வாரத்துக்குள்ளே இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த நரம்பு அமுக்கத்துக்கு உண்டான வலி வருது இல்லையா, அதை குறைச்சாவே போதும். எம்ஆர்ஐ எடுத்தோன்னே பெருசாக டிஸ்க்கு வெளியில் வந்திருக்கு, உடனே சர்ஜரி பண்ணணும்னு நாங்கள் யாரும் சொல்ல போகிறதில்ல. டிஸ்கை பற்றியும் நரம்பு அமுக்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே சொல்ல போகிறதில்ல. சரி சார், எப்போ சர்ஜரி சொல்லுவீங்க? அந்த நரம்பு அமுக்கம் 6 வாரத்தை தாண்டியும் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் உடம்புனால அப்சர்வ் ஆகலை அப்படின்னா தான் நாங்கள் சர்ஜரி சொல்லுவோம். என்ன சர்ஜரி சொல்லுவீங்க அதை அப்புறமா வச்சுப்போம். இப்போ திரும்பியும் சொல்கிறேன், 6 வாரத்தை தாண்டணும். 6 வாரம் தான் இங்கே மெயின் டெட்லைன். 6 வாரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம போய்க்கலாம். டிஸ்க்கு வெளியில் வந்துருச்சு, 3 மாதமாக கால் வலி நிற்கவே இல்லை, அப்பனா தான் சர்ஜரியை பற்றி யோசிக்கணும். இது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது வெறும் கால் வலியோடு இருக்காது, கால் மரத்து போயிருக்கும், காலில் இருக்கிற உணர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நம்ம சர்ஜரி பற்றி யோசிச்சா போதும். போன வாரம் பேஷண்ட் ஒருத்தர் வந்தார். அவருக்கு நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்காக சர்ஜரி வேணாம் சார் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்போ திரும்பி சார் பழைய மாதிரியே வலி வந்துருச்சு, ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். பழைய மாதிரி வலி இல்லை, அந்த மாதிரி வலி வந்துடுமோன்ற பயத்தில் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலான்னு சொன்னார். அந்த எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா அதே பேஷண்ட்டுக்கு லைட்டான மசில் ஸ்பாசம், தட் மீன்ஸ் பின்னாடி இருக்கிற சதை தான் டேமேஜ் ஆகிருக்கு. அவர் ஏதோ வெயிட் தூக்கும்போது அந்த டிஸ்க்கு வெளியில் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அது கரைஞ்சே போயிடுச்சு. நான் எதுவும் பண்ணவே இல்லை, உடம்பே தானாகவே கரைச்சிருச்சு. இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுற பாயிண்ட் 2 தான். டிஸ்க் வெளியில் வந்துச்சு அப்படின்னா 6 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உடம்பே அதை கரைச்சிடும். அதை கரைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். சர்ஜரி எந்த மாதிரி சர்ஜரி, எப்படியாப்பட்ட சர்ஜரி, தேவையா தேவையில்லையா, அது 2வது விஷயம். 6 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம உடம்பு அதை ஹீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஸ்பைனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஸ்பைனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் 6 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே சர்ஜரி சொல்ல மாட்டோம். சார், இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இடுப்பில் ஆச்சுன்னா மட்டும்தான் ரூல் இதுவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிடையவே கிடையாது. சேம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கழுத்தில் ஆனாலும் ரூல் இதே தான். 6 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் வலி மட்டும் இருந்துச்சு, வலி ஜாஸ்தி ஆகவே இல்லை, கை மரத்து போகவே இல்லை, கால் மரத்து போகவே இல்லை அப்படின்னா சர்ஜரி தேவையில்லை. இன்கேஸ் இந்த 6 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அவங்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, சார் போன வாரம் வலி கம்மியாக இருந்துச்சு, இந்த வாரம் பயங்கரம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, சார் போன வாரம் இருந்த வலி அப்படியே இருக்குது, ஆனால் இந்த வாரம் மரமரப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் உணர்ச்சி, கட்ட விரலோட உணர்ச்சியோ கையில் பிடிக்கிற கிரிப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை? சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் தேவை. ஏன்னா மரமரப்பு அப்படின்றது நரம்பு தன்னோட உணர்ச்சியை இழக்குதுன்னு அர்த்தம். 6 வாரத்துலேருந்து 3 மாதம் மரத்து போனாலும் வெயிட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். மரத்து போது, உணர்ச்சி குறையுது, நரம்பு டேமேஜ் ஆகுதுன்னா ட்ரீட்மெண்ட் வேணும். வெறும் வலி காலுக்கு வர்றதோ கழுத்துலேருந்து கைக்கு வர்றதுக்கோ சர்ஜரி தேவையில்லை.